சாமிக்கு ஏதோ பொருள்கள் மூலமா அந்த அன்பை காட்டுவது. மலர் பறித்திடுவது, விளக்கிடுவது, தூபம் இடுவது, நிவேதன பொருள் கொடுப்பது, சந்தனம் அரைச்சு கொடுப்பது, தீர்த்தம் எடுத்து கொடுப்பது, இது மாதிரியான பணிகள் மூலமாக அன்பை காட்டுவது. இல்லை வழங்குதா? இது ஒன்றுமே செய்யாம நான் சாமிக்கு பக்தேன் சாமிக்கு பக்தேன் சும்மா சொல்லி தொலைஞ்சான்னா சாமி நம்ப மாட்டாரு, சாமி ஏமாற மாட்டாரு, சாமி நம்ப மாட்டாரு. இருக்கிறவன இந்த மாதிரி சும்மா சாமிக்கு பக்தேன்னு சொல்லியிருக்காருன்னா அந்த நுட்பம் தெரிஞ்சவன், விஷயம் தெரிஞ்சவன் இதை உண்மையான பக்தன் அல்ல என்று மற்ற உண்மையான பக்தர்கள் முடிவு விட்டு விடுவார். என்ன வழங்குதா? அதனாலே இப்படி அன்பு இருக்கிறது சொன்னால் அது செயல் மூலமாக காட்டும். அப்படிப்பட்ட செயலிலே இவர் என்ன செய்தார்? அந்த அன்பை என்ன செய்தார்? எந்த பொருள் மூலமாக சிவனுக்கு அந்த அன்பை செலுத்தினார். அதனாலே இவருக்கு செல்வம் இருந்தது, குணம் இருந்தது, சிவனிடத்திலே அன்பு இருந்தது. செல்வம் இருந்தது, குணம் இருந்தது, சிவனிடத்திலே அன்பு இருந்தது. எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. அந்த பிறவி புண்ணியமே வழிவாரது. செல்வம் இருப்பது, குணம் இருப்பது, சிவனிடத்திலே அன்பு. உருப்புடையார் மெய்ப்பொருளாவன ஈசர்கள் என்னும் உருப்புடையார். தாவாத பெருஞ்செல்வம் தலை நின்ற பயன் இது என்று செல்வத்தினாலான பயன். செல்வத்தினாலான பயன். செல்வத்தை பயனுடையதாக செய்வது. செல்வத்தினாலே பயனை பெறுவது. செல்வத்தினாலே பயனை பெறுவது. செல்வம்னா பணம். பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பயனும் இருக்காது. பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்குவார். பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டே எடுத்தா குறைஞ்சிருவேன், எடுத்தா குறைஞ்சிருவேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா செல்வத்தினால பயனை அனுபவிக்காம போயிடுறான். அனுபவிக்காம போயிடறான். அப்புறம் கொஞ்சம் காலம் வந்துருச்சுன்னா அப்புறம் எவன் வந்துடுவான், இதையும் விட்டுட்டு போயிடுவான். காத்துக்கிட்டு வந்தானே கொண்டு வீட்டில் போகணும், சும்மா போயிடுறான். அதனால செல்வம் உள்ள போதே அந்த செல்வத்தை சிவ புண்ணியத்திலே செலவு செய்து அதன் மூலமாக பயணிப்பது. அது அமர்நீதி நாயனார் புராணத்திலையும் சொல்வார். சிந்தை செய்வது அமர்நீதி நாயனார் சிவன்களல் அல்லது மற்றொன்று. சிந்தை செய்வது சிவன்களல் அல்லது மற்றொன்று. அந்தி வண்ணர்தம் அடியவருக்கு, அந்தி வண்ணராகி சிவருமானுடைய அடியவருக்கு அமுது செய்வித்து, சிவருமானுடைய அடியவர்களுக்கு அமுது செய்வித்து, அந்தி வண்ணர்தம் அடியவருக்கு அமுது செய்வித்து, கந்தை கீழுடை கோவணம் கருத்தறிந்து உதவி அவர்களுக்கு திருவமுது செய்வித்து அவர்களுக்கு வேண்டிய வஸ்திரங்களையும் கொடுப்பார். கருத்தறிந்து உதவி, அவங்க எப்படி வஸ்திரம் தரிப்பார்களோ அந்த மாதிரி வஸ்திரம் தருவார். கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் தருவார். செல்வத்தின் வளத்தினாலே வரும் பயன், செல்வத்தினாலான பயனை. அதைத்தான் திருவள்ளுவர் ஈர்ந்து உவக்கும் இன்பமாறு, கொடுத்து பெறுகின்ற இன்பம், அதனால வருகின்ற பயன். அதனாலே இப்படி செல்வத்தினாலான பயன் எது என்று கேட்டால் தர்மம் செய்தல். அதை சிவதர்மமாக செய்தல். பொதுவாக தர்மம் வேற, சிவதர்மம் வேற. இதுல வர்றதெல்லாம் சிவதர்மம் தான். இதுல பெரிய புராணத்தை வர்றதெல்லாம் சிவபுண்ணியம், சிவதர்மம், சிவனடியார்களுக்கு சிவாலயம். தாவாத பெருஞ்செல்வம் தலை நின்ற பயனை போவாத ஒளி விளக்கு. சிவன் கோயில் உள்ளரித்து சிவாலயத்துல நிறைய தீபங்களை ஏற்றினார். நிறைய தீபங்களை ஏற்று சிவபெருமான் ஜோதி வடிவமாக இருப்பதனாலே அவனுடைய ஆலயத்திலே விளக்கை ஏற்றுவது. இயேசுவின் விளக்கை இருள் நீங்கவே என்பது அப்பர் வேறா. விளக்கு போட சொல்லி பல பாட்டுல அப்பர் சாமியும். அதனாலே குற்றம் குறைப்பதன் முன்னமே பரமேஸ்வரனுடைய திருவுருளை பெறுவதற்கு அவனுடைய ஆலயத்திலே திருவிளக்கை ஏற்றுங்கள். அத இதுல சொன்னார், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். அப்படி விளக்குனாலே ஞானம் உண்டாகும் என்பது குறிப்பு. அது இருளை நீக்குவது போல உள்ளத்தில் இருக்கிற இருளை நீக்கும். அந்த
அந்த உண்மையை தெரிந்து இவர் விளக்கு ஏற்றிருக்கிறார். கோயில்ல விளக்கு தாவாத பெருஞ்செல்வன் தலை நின்ற பயன் இது என்று போவாத ஒளி விளக்கு சிவன் கோயில் உள்ளடிப்பு. இப்படி பல காலம் சிவன் கோயிலிலே விளக்கரித்தாரு. நாவார பரவுவார். நாவார பரவுவார் என்றால் வாயார சிவபெருமான் புகழை பாடுவார். நல்குறவு வந்த இதை அப்படி சில காலம் ஆச்சு. நல்குறவுன்னு வந்துச்சு. நல்குறவுன்னா தருத்தரம். தேவாதி தேவர் பிரான் திருத்தில்லை சென்றடைந்தார். நல்குறவு அந்த தருத்தரம் வந்தது. அந்த தருத்தரம் வந்த ஒரு பாடு விளக்கு ஏற்றுவதற்கு வேண்டிய ஆதாரம் அதிகம் இல்லாமையினாலே தில்லைக்கு போனார். தில்லை நகர் மணிமன்றுள் ஆடுகின்ற சேவடிகள் அல்கிய அன்புடன் இறைஞ்சி அமர்கின்றார். தில்லை நகருக்கு சென்றாரு. ஆடுகின்ற சேவடியை அன்போடு இறங்கினாரு, தரிசித்தாரு, வாழ்த்தினாரு. புறமரித்த வில்லியார் திரு புலீச்சரத்தின் கண் விளக்கரிக்க இல்லிடை உள்ளனவாரி இழுத்து வரும் அந்நாளில். சில பொருள்கள் கைவசமாக இருந்தது. அவைகளை விற்று அந்த பொருளை கொண்டு புலீச்சரத்திலே விளக்கேற்றினாரா. இங்கே பெரிய கோயில் எல்லாமே புலீச்சரம் இருக்குது அல்லவா, மேற்கு வீதியிலே வியாக்கரபாத பூஷித்த கோயில். அந்த கோயிலில் விளக்கேற்றிருக்காரு. அங்கேதான் திருநீலகண்டநாயகர் சத்தியம் பண்ணி உண்மையை வாங்கினது, சத்தியம் பண்ண வச்சது. அந்த இளமையாக்கினாரு, சத்தியம் பண்ண வச்சது. நான் எடுக்கலை, ஓட்டை எடுக்கலை. இவர் எடுத்துக்கிட்டு அவரை எடுக்கலைன்னு சத்தியம் பண்ணி கூடியான்னு கிட்டிக்காரர். ஓட்டை எடுத்தது யாரு? அவரே எடுத்துக்கிட்டு அவரை கொடுத்துக்கிட்டு இருந்தவரை எடுத்தான்னு சொல்லி அவர் கொடுத்துக்கிட்டுல இருந்தாரு. அவர் எடுக்கிறது இல்லை, கொடுத்து மூணு தான் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவரே ஓட்டை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி நீ எடுக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி பெரிய ஒம்பு பண்ணி வாங்கின கோயில். அந்த கோயில் அதுக்கு முன்னாடி குளம் இருக்கு. அந்த குளத்துல அந்த திருக்கோயிலே சில நாள் விளக்கரித்தார். விளக்கரித்தார் என்றால் தன்னிடத்துல இருக்கின்ற சில பொருள் அது இதை விற்று அப்படியெல்லாம் செய்தாரு. அது இருந்து போய்விட்டது. ஆய செயல் மாண்டதற்கு அயலவர்வால் இறப்பஞ்சி கையால அந்த பொருளும் போச்சு. அதுக்கு மேல விளக்க ஏற்றுவதை நிறுத்த மனசு வரல. இப்ப எந்த பொருளையும் ஒருத்தன் பழகிட்டான விட மனசு வராது, விட மனசு வராது. அதை எப்படியாவது அந்த பொருளை அனுபவிக்கணும், செய்யணும் என்கின்ற எண்ணம் உண்டாகும். அதுபோல இவருக்கு விளக்கு எரிக்கிறத நிறுத்த மனசு வரல. நிறுத்த மனசு வராம என்ன பண்ணாரு, யார்கிட்டையாவது பணம் கேட்கலாமா, வாங்கி பணம் வாங்கி எண்ணெய் வாங்கி தீபம் போடலாமா வச்சாரு. அது ஏற்பது இகழ்ச்சின்னு ஒரு புரிந்து விட்டார். ஏற்பது இகழ்ச்சி, ஈவது கரவேல், கொடுக்கறத ஒழிச்சுக்காதே. ஏற்பது இகழ்ச்சின்னா ஏற்பது இகழ்ச்சி. அடுத்தவங்கள்ட்ட போய் கொடுன்னு கேட்கறது இகழ்ச்சி. கொடுன்னு கேட்கவே கூடாது. இவன் இல்லைன்னு சொல்லப்படாது, அவன் கொடுன்னு சொல்லப்படாது. அதனால ஏற்பது இகழ்ச்சி இருந்து அடுத்தரையும் குரு கேட்கல. அதனால என்ன பண்ணாரு, அயலவர்வால் இறப்பஞ்சி காய முயற்சியில் அறிந்த கணம்புல்லு புழு உண்டு. புல்லு வகையில கணம்புல்லுன்னு ஒரு வகை புல்லு இருக்கா. அந்த புல்லை வயல் பக்கம் போய் அறுத்துக்கிட்டு வந்து அதை மேய விலைக்கு கொடுத்து விலைப்பொருளால் நெய் மாறி அந்த புல்லை விற்று அதுல வருகிற பணத்தை வாங்கி அந்த பணத்துக்கு நெய் வாங்குறார். நெய் விளக்குத்தான், நெய்யினால்தான் தீபம் விஷயம். நெய் விளக்குத்தான் விஷயம். பசு நெய்யினாலே தூயதிரு விளக்கரித்தார் துளக்கருமை தொண்டானார். அப்படி அந்த பணத்துக்கு நெய் வாங்கி விளக்கரித்தாரு. இவ்வகையால் திருந்து விளக்கரித்து வர அங்கு ஒரு நாள் மெய்வருந்து அறிந்தெடுத்து பொடு வந்து விற்கும் இவ்விடத்து விலை போகாது. அந்த பிள்ளைய ஏழை யாரும் வாங்கலை. அப்படி சில நாள் அந்த பிள்ளைய வாங்கிறதுக்கு விலை கொடுத்து வாங்க ஆள் இல்லை. பனியொழியார் அவ்வரி புல்லினை மாட்டி அணிவிளக்காயில் இருப்பார். அந்த புள்ளைய காய வச்சு அதை எடுத்திருக்கிறாரு. முன்பு திரு விளக்கரிக்க முறையாமல் குறையாமல் மின்புல்லு விளக்கரிக்க போதாமை. அந்த புல்லும் ஒரு நாள் யாரும் கொண்டு வந்த புல்லு போதாமையினாலே மெய்யான அன்பு புரிவார். அடுத்த விளக்கு தம் திருமுடியை என்புருக மடுத்து அடித்தார். இருவினையும் தொடக்கரித்தார். அதன் பிறகு தன்னுடைய முடிய அந்த விளக்கில் எரித்தார். அப்படி ஒரு வைராக்கியம், ஒரு
வேதனை, உறுதிப்பாடு, வைராக்கியம். அதனால தலைமுடி எரிச்சல். அது எவ்வளவு நேரம் எரியிருக்காகும். அந்த மாதிரியான ஒரு உறுதிப்பாடு, அந்த மாதிரி ஒரு எரிச்சல், அந்த மாதிரி ஒரு வருத்தம், அந்த மாதிரி பக்தி, அப்படி பலதும் சேர்ந்துக்குது இல்லை, பல இது சேர்ந்துக்குது இல்லை. பக்தியோட பல வகையான ஒரு நினைவுகளும் குறிக்கும். அப்படி இருந்தார். தங்கள் வீரான் திருவுள்ளம் செய்துதலை திருவிளக்கு பொங்கி அன்புடன் இருத்த பொருவிருது தொண்டருக்கு மங்களமாம் பெருங்கருணை வைத்தருள சிவலோகத்து எங்கள் வீரான் கணம்புள்ளர் இனிதிரஞ்சு அமர்ந்திருந்தார். அப்படி எரித்தார் என்று சொல்லி அவருடைய பக்திக்காக அவரை சிவலோகத்துல இருக்க முடியாத சிவபெருமான் செய்தார் என்று அவருடைய வரலாற்றை முடிக்கிறார். அது பக்தி, பக்தியினாலே செயல், அந்த செயலுக்கு முட்டுப்பாடு வர்றது. அந்த செயலுக்கு முட்டுப்பாடு வரும்போது அவர்கள் அந்த முட்டுப்பாட்டையும் மீறி பக்தியினால வைராக்கியத்தினாலே பணிபுரிவார். அந்த பணிபுரியும் போது அவனை பெருசா எடுத்துக்கொண்டு இவ்வளவு கஷ்டத்திலையும் அவன் செய்தானே, இவ்வளவு சிரமத்திலையும் செய்தானே என்று சொல்லி அவருக்கு சிவலோகத்தை கொடுக்கணும். சிவலோகம் பெருசு அல்லவா? இப்படி நாயன்மார்கள் பணி ஒவ்வொருவரும் ஒரு வகையாக பணி செய்திருக்கிறார்கள். அந்த பணி செய்து அதனாலே பேறு பெற்று இருக்கிறார்கள். அது உண்ணினும் பதிப்பினும் உறங்கினும் ஒன்மலர் அடியாலால் உரையாதன்னா கண்ணனும் கடிகமல் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிதாயவனே இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்றமக்கில்லையில் அதுவோ உனது இன்னொரு ஆவடு உரையாரனே என்பது தேவாரம். அதனாலே இப்படி பணி செய்யும் போது துன்பங்கள், இடையூறுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அதை பொறுத்து பணி செய்கிறது பெரும் பேரு புண்ணியம் என்றெல்லாம் நம்முடைய நூலில் சொல்வது. நமக்கெல்லாம் அது மாதிரிலாம் கஷ்டம் தராமல் நல்லபடியாக பணி செய்யும்படியா திருவருள் செய்ய வரும் என்று பிரார்த்தி. அது மாதிரிலாம் சிரமம் வந்தால் நம்மளால செய்ய முடியாது. இவ்வளவு சௌகரியம் இருக்கும் போதே செய்ய முடியாமல் இருக்கிறோம். இன்னும் கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம செய்யணும். அதனால் கஷ்டம் நமக்கு தரமாட்டேன், ஆளை பார்த்து தான் தருவார். ஆளை பார்த்து சரி. அதனால அப்படி அவனுடைய திருவுருள் எல்லாம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தானே, அவனுடைய திருவுள்ள எப்படியோ அப்படி செய்து. அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அறையா என்னை ஆட்கொண்ட போதை கொண்டுலையோ இன்றோர் இடையூர் இறக்குண்டோ எண்டோர் முக்கணெம்மானே நன்றே செய்வாய் விடை செய்வாய் நான் அதற்கு நாயகமே என்பது திருவாசகம். அதனாலே இப்படிப்பட்ட பரமேஸ்வரனுடைய எல்லையில்லாத ஒரு பேரின்பத்தை பெறுவதற்கு நாயன்மார்கள் பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். கஷ்டப்பட்டும் பணியை செய்தார்கள். அதனால எல்லை இல்லாத பேரின்பத்தை பெற்று விட்டார்கள். ஒரு பதவிக்கு போறேன் எவ்வளவு கஷ்டப்படுறேன், கொஞ்சம் இல்ல படுற கஷ்டம். அப்படி கஷ்டப்பட்டாலும் பெரும் பதவியை பிடிச்சி போடுறான்ல, அது போலத்தான் சாதாரண உலகியல் பதவிக்கே எவ்வளவு கஷ்டப்படுறான், எத்தனை வருஷம் படிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு செலவு பண்றேன், கஷ்டப்பட்டு தானே போறேன். இதுவும் கஷ்டம் இல்லாம இல்லை. ஆகவே இப்படி சிவபெருமான் இம்மை செல்வம் அருமை செல்வம் இரண்டையும் தருவோர், அதுக்கு மேல முக்கியம் தருவோர். அப்படிப்பட்ட சிவபக்தியினாலே பேறு பெற்றவர்கள் நாயன்மார்கள். அதில் இந்த கணம்புள்ள நாயனார் விளக்கரித்து பேறு பெற்றவர். அதனால நாமும் சிவப்பணிகளை நம்மால் இயன்றவர்கள் செய்து திருவருடைய பெறுவோமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம பார்வதேவதே காதியுடுத்தும் தாழடை வைத்தும் காடுகள் ஊக்கும் தடுமாறி காய்கனி துய்த்தும் காயமுறுத்தும் காஜினி நோத்தும் தெரியாதே சிவனொடுக்கம் பூத ஒடுக்கம் சேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காணயலக்கும் சீதள பத்மம் தருவாயே பாவநிறத்தின் தாருகவர்க்கம் பாழ்வட உக்ரம் தருவீரா பாணிகள் கூட்டும் பேய்கள் விதற்றும் பாடலை மேய்ச்சும் கதிர்வேலா புவிகள் நிற்கும் சாலி வளைக்கும் சோழஜிறக்கும் புலியூரா சூரமிக கொண்டாட நடிக்கும் தொகை நடத்தும் பெருமாளே தொகை நடத்தும் பெருமாளே.
வான்முகில் வளாது வெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் போன